சக்கரபாணி சுமதி கிட்ட வாங்கிக்கிட்டதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல பந்தல ராஜா ராஜகுரு கூட பேசிட்டு இருக்காரு. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, எல்லா விஷயத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்குல்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. ராஜா சொல்றாரு, நான் இப்ப பாத்துட்டு இருக்க பிரச்சனைகள்ல ராஜகுரு கூப்பிட்டு அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு தான் உங்களை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பா தீர்வு கிடைக்கும், என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ராஜா உடனே சொந்த பந்தங்களை போல நம்ம பாத்துக்கிட்ட மந்திரி, அவரோட உதவியாளர், படைத்தலைவர், இவங்க எல்லாருமே இன்னும் நம்ம சொந்தங்களா நினைச்ச மத்தவங்களும் நடந்துக்கிற விதம் நல்ல விதமாக இல்லை. அதே மாதிரி கஜானாவில் எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கறதையும் எவ்வளவு பொன் பொருள் இருக்குங்கிறதுக்கான கணக்கு வழக்கும் சரியா அவங்களால சொல்ல முடியல, சரியா இருக்கதான் எனக்கு தெரியல அப்படிங்க ராஜகுரு சொல்றாரு. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கவனமா தான் பண்ணணும், ஆத்துல போட்டாலும் அளந்துதான் போடணும், எதையும் மேம்போக்கா மட்டுமே பார்க்காம ஆழ்ந்து எல்லாத்தையும் கவனிக்கணும் அப்படின்னு ராஜகுரு சொல்லவும், நீங்க சொல்றது சரிதான் அப்படிங்கிற ராஜாவும், இவர் திரும்ப எல்லா விஷயத்தையும் சரிப்படுத்தணும், எல்லாத்தையும் கவனிக்கணுங்கிறதுல மாற்றுக்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்க. விதிமுறைகள்லாம் சரியா பின்பற்றப்படலை அப்படின்னா மக்கள் தான் கஷ்டப்படுவாங்க, ஆனா செய்ய வேண்டியவங்களே தப்பு பண்றப்போ நம்ம என்ன செய்யறது அப்படின்னு கேட்கிறாரு. ராஜகுருவும், நீங்க அவங்க மேல காட்டுற அக்கறையை அவங்க தவறா உபயோகப்படுத்துறாங்க, அதை நீங்க அனுமதிக்காதீங்க அப்படிங்கிறாரு. உடனே ராஜாவும், ஆமா, கள்ளர்களே காவலர்களா நான் வச்சிருக்கேன், இதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு அப்படிங்க ராஜகுருவும், இந்த தவறுகள் மக்கள் மேல இருக்கக்கூடிய கரிசனமா மாறணும், ஜனங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது வெறும் வார்த்தையில மட்டும் இல்லாம அது செயல்ல இருக்கணும் அப்படிங்கிறாரு. ராஜாவும், நீங்க சொல்றது சரிதான் அப்படிங்கிறாரு. ராஜகுரு, தவறு செய்யறவர்களும் அதிகாரத்துல இருந்து நாட்டோட நிலைமை மோசமாயிருமே, இந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க ஜனங்களுக்கும் நல்லவங்களா இருக்கணும், ராஜ்யத்துக்கும் நல்லவங்களா இருக்கணும், எனக்கு ஒரு யோசனை அப்படின்னு ராஜகுரு சொல்லவும், என்னன்னு கேட்கிறாரு. மணிகண்டன் ரொம்ப பெரிய புத்திசாலி, நிபுணனும் கூட தானே அப்படின்னதும், ஆமா அப்படிங்கிற ராஜாவும், நமக்கு எல்லாமே சரியா நடக்கணும், அப்பப்போ செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யணும் அப்படின்னா மணிகண்டன் ஆலோசிக்கலாமே அப்படின்னதும், ராஜாவும் அவர் சொல்றதுக்கிட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீங்க சொல்றது ரொம்ப சரி அப்படிங்கிறாரு. மணிகண்டனை ராஜாவாக்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு இல்லையா அப்படிங்க, நீங்க சொல்றது சரின்னு இப்ப ராஜகுரு சொல்றாரு. ஒரு சரியான முடிவு கூடுதலா நமக்கு நல்லதான் செய்யும், அதனால நீங்க இப்ப இதை பத்தி கவலைப்பட வேண்டாம், மணிகண்டனுக்கு முடிசூட்டுறதை பத்தி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லவும், நீங்க கொஞ்ச நாள் இங்கேயே அரண்மனையில இருங்க, ஏதாவது தேவைன்னா நான் ஆலோசிக்கிறதுக்கு எனக்கு தேவைப்படும் அப்படிங்கிறாரு ராஜா. ராஜகுருவும், கண்டிப்பா அங்க இருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு காவலாளி வந்து வர சொன்னாங்க அப்படிங்கவும், ராஜாவும், நம்ம ராஜகுரு நம்ம கூட தங்க போறாரு, அவருக்கு வேண்டியதை செய்ய அப்படின்னு சொல்றாரு. ராஜகுரு, நான் கண்டிப்பா அங்க தங்குறேன், எல்லாம் நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்ப, ராஜ முகத்துல இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு, பிரச்சனை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவா ஒரு முகத்துல தெரியுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.